அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 27/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. வளர்விறை. இன்றைய திதி அமாவாசை திதி காலை 8:33 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு 2:50 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு மிருகசீரிடம். இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு. அதற்கான பரிகாரம் பால். இன்று சுவாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். இன்றைய பொது பலன்கள்: புதிய பொறுப்பினை ஏற்க, சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள, முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்துல குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். செலவுகளை குறைக்க முடியாமல் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கயிறும். வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராஷ்டிரம் தொடங்கி இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க. வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்க உங்களை மாற்றிக்கொள்வீங்க. வழக்கு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாகவும் மாறும். முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரி அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.